ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இப்போ நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போகிறது ஒரு எம்எல்ஏவை. அப்புறம் ஏன் மினிஸ்டர்னு சொல்கிறோம்? அப்போ எம்எல்ஏ மினிஸ்டர் ரெண்டு வேறையா இல்லை ஒன்றா? எம்எல்ஏவை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், மினிஸ்டர் யார் தேர்ந்தெடுக்கிறா? அப்போ எம்எல்ஏக்கு என்ன சம்பளம், என்ன வேலை, அவருக்கு அதிகபட்சம் இருக்கிற பவர் என்ன, இப்படி எம்எல்ஏ பற்றியும் மினிஸ்டர் பற்றியும் சுருக்கமாகவும் சீக்கிரமாகவும் பார்த்துடலாம். வீடியோ மட்டும் முழுசாக பார்த்துருங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம தயவுசெய்து இந்த எலெக்ஷனில் போய் ஓட்டு போடாதீங்க மக்களே. ஏன்னா நம்ம ஓட்டு போடுற நமக்கு வந்து வாக்காளர் கல்வி, அரசியல் கல்வி, இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு நிர்வாகம் பற்றி கண்டிப்பான முறையில் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது தெரியாமல் ஓட்டு போடாதீங்க. அதுவும் இந்த எலெக்ஷன் டைமில் தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆர்வமாக இருப்போம். அதே ஆர்வத்தோட இந்த வீடியோ முழுசாக பார்த்துருங்க, எல்லாருக்கும் அனுப்பி தெரியப்படுத்துங்க. பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபா, லோக்சபா இருக்கிற மாதிரியா தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் 1935 இருந்தே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றம், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டமேலவைன்னு சொல்லி ரெண்டு அவைகள் இருக்குது. இந்த ராஜ்யசபா மாதிரியே தான் சட்டமேலவை உறுப்பினர்களும். சட்டமேலவை உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள். அவங்களோட வேலை வந்து ஒரு மசோதாவுக்கு ஆலோசனை வழங்குறது மாதிரி சில வேலைகள் இருக்கு. இப்போ சட்டமன்ற உறுப்பினரை வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ், எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவோம். சட்டமேலவை உறுப்பினரை மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், எம்எல்சி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் 1986 எம்ஜிஆர் அவர்கள் பீரியடில் இந்த சட்டமேலவை எம்எல்சி வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றம் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அது மட்டும் தான் இருக்கு. ஆனால் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்டில் மட்டும்தான் இன்னும் சட்டமேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு. தமிழ்நாட்டில் இப்போதைக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ மட்டும் தான் இருக்கு, எம்எல்சி கிடையாது. இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அதில் தான் நம்ம ஓட்டு போட்டு எம்எல்ஏ வந்து தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். 234 தொகுதிக்கு 234 எம்எல்ஏ, அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த எம்எல்ஏ ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள்னா, 25 வயசு உடையவராக இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும், தெளிவான மனநிலை உடையவராக இருக்கணும், அவர் பேர் அந்த மாநில வாக்காளர் பட்டியலில் இருக்கணும், அதே மாதிரி அவர் மத்திய அரசுக்கிலேயோ மாநில அரசுக்கிலேயோ அரசு ஊழியராக இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்குண்டான தகுதிகள். அதுபோக அந்த எம்எல்ஏ ஏதாவது குற்றம் பண்ணி சிறை தண்டனை பெற்றவராக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அவர் எலெக்ஷனில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டே வந்து அந்த தீர்ப்பில் சொல்லிடுவாங்க. இப்போ சட்டமன்றம்னா என்னன்னா, அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு மாநிலத்துக்கு தேவையான சட்டங்களையும் இல்லை பட்ஜெட்டையும் திட்டங்களையும் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் விவாதிக்கிறது தான். அப்படி சட்டமன்றத்தில் விவாதிக்கும் போது நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம்ல எம்எல்ஏக்கள், அவங்க என்ன பண்ணணும்னா அந்த சட்டத்தையோ அந்த பட்ஜெட்டையோ அந்த திட்டங்களையோ வந்து ஆதரிக்கணும், இல்லை எதிர்க்கணும், இல்லை அதை வந்து கேள்வி கேட்கணும். அதுக்கு வந்து அந்த எம்எல்ஏக்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. நல்ல சட்டங்களாக இருந்தால் ஆதரிக்கணும், கெட்ட சட்டங்களாக இருந்தால் எதிர்க்கணும், கேள்வி எழுப்பணும், மற்றவங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும், பொது பிரச்சனைகள், அதுக்கப்புறம் அவர் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு போகணும். இது மட்டும் எம்எல்ஏக்களோட வேலை இல்லை. சட்டமன்றத்தோட தலைவரான சபாநாயகர், அப்புறம் துணை சபாநாயகர், இவங்களை தேர்ந்தெடுக்கிறதுலையும் எம்எல்ஏக்களோட பங்கு முக்கியமானது. ராஜ்யசபா எம்பி, மாநிலங்களவை உறுப்பினர்னு சொல்கிறோம்னா அவங்களை தேர்ந்தெடுக்கிறதுலையும் எம்எல்ஏக்களோட பங்கு முக்கியமானது. அப்புறம் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது எம்எல்ஏக்கள், எம்பிக்களோட பங்கு முக்கியமானது. ஒரு எம்எல்ஏக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு தொகுதி மேம்பாட்டு நிதின்னு சொல்லி 3 கோடி ரூபாய் கொடுப்பாங்க, ஒவ்வொரு எம்எல்ஏ கொடுப்பாங்க. அதில் தான் அவர் அந்த தொகுதிக்கு தேவையான என்னென்ன அடிப்படை விஷயங்கள் செஞ்சு கொடுக்கணுமோ அதை செஞ்சு கொடுக்கணும். அதுபோக ஒரு எம்எல்ஏ பதவியில் இருக்கும்போது இறந்துட்டார் அப்படின்னா அவர் ஃபேமிலிக்கு வந்து 5 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஒரு எம்எல்ஏ இறந்ததுக்கப்புறம் அவரோட வாரிசுகளுக்கு பார்த்தீங்கன்னா பென்ஷன் சொல்லி 15,000 ரூபா கொடுப்பாங்க. இப்போ எம்எல்ஏ வந்து பதவி முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு பென்ஷன் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா கொடுப்பாங்க, மருத்துவப்படின்னு சொல்லி 75,000 ரூபா கொடுப்பாங்க. இதுபோக ஒரு எம்எல்ஏக்களுக்கு நிறைய சலுகைகளும் இருக்குது. இப்போ உங்கள் தொகுதி எம்எல்ஏ சட்டமன்றத்தில் போய் என்னென்ன கேள்விகள் எழுப்பியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத PRSindia.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் இங்கே எம்பி எம்எல்ஏ செலக்ட் பண்ணி, இங்கே ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணி 16வது அசம்பிளி அப்படிங்கிற செலக்ட் பண்ணி இங்கே உங்கள் தொகுதி நேம் கொடுத்து சர்ச் பண்ணால் உங்கள் தொகுதி எம்எல்ஏ பேர் வரும். அந்த பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நான் மேலே சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஆனால் இது ஒரு ப்ரைவேட் வெப்சைட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ கவர்மெண்ட்டே ஒவ்வொரு தொகுதி எம்எல்ஏ வந்து எப்படி செயல்பட்டுருக்காங்க, எவ்வளோ நாள் வந்து சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களோட அட்டெண்டன்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன, சட்டமன்றத்தில் அவங்க என்ன மாதிரியான கேள்விகள் எழுப்பியிருக்காங்க, அவங்க தொகுதி சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் பற்றி பேசியிருக்காங்க, அவங்க தொகுதி மேம்பாட்டு நிதி 3 கோடியில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஒவ்வொரு எம்எல்ஏ பேர் போட்டு டீட்டெயிலாக தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மக்கள் நாங்கள் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த எம்எல்ஏ பற்றி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி டீட்டெயிலாக நாங்கள் தெரிஞ்சுட்டு போய் ஓட்டு போடுவோம். ஸோ இது அடுத்த வர கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் இதை பற்றி டீட்டெயிலாக தனித்தனியாக போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். இல்லைனா நாங்கள் தான் RTI மனு போட்டு கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தலாம். இப்போ ஒரு எம்எல்ஏக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை சம்பளம் சொல்லி 30,000 ரூபா தான். ஆனால் அவருக்கு வந்து போஸ்டல் அலவன்ஸு, டெலிஃபோன் அலவன்ஸ்னு சொல்லி அந்த அலவன்ஸும் இந்த அலவன்ஸும் சேர்த்து மாதத்துக்கு அவருக்கு வந்து 1,05,000 ரூபான்னு சொல்லி 2018 மாற்றினாங்க. அந்த சம்பளம் அவர் வாங்குறாரு. ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னா மினிஸ்டருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக அந்த ஒரு ரிப்போர்ட் படி இந்தியாவிலே பணக்கார எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ தான் 3,400 கோடி மதிப்புள்ள சொத்து வச்சிருக்காரு. ஆந்திரா எம்எல்ஏக்கள் தான் அதிகமான சொத்து மதிப்பு, அதாவது 35 40 கோடி மதிப்புள்ள சொத்து வச்சிருக்காங்களாம். இந்தியாவிலேயே திரிபுரா மாநில எம்எல்ஏக்கள் தான் கம்மியான, அதாவது 1.5 கோடி மதிப்புள்ள சொத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஆவரேஜாக 10 கோடி மதிப்புள்ள சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அந்தந்த எம்எல்ஏக்கள் அவங்களோட கடைசி எலெக்ஷனில் ஃபைல் பண்ண அஃபிடவிட்லேருந்து சேகரிக்கப்பட்ட தகவல் அப்படின்னு சொல்லி அந்த ADR ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு எம்எல்ஏவே எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னா மினிஸ்டர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். இப்போ மினிஸ்டர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா ஒரு எம்எல்ஏக்கான சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் 1,05,000 சேர்த்து அடிப்படை சம்பளம் 40,000, அதோட 15,000 வந்து மினிஸ்டர் அலவன்ஸும் சேர்த்து ஒரு மினிஸ்டர்ஸ்க்கு மாதம் வந்து தோராயமாக 1,50,000 லட்சத்துலேருந்து 1,60,000 வந்து சேலரி கிடைக்கும். எம்எல்ஏவும் மினிஸ்டரும் இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களே, அப்போ 2 பேருக்கு என்னதான் வித்தியாசம் அப்படின்னா
எம்எல்ஏங்கிறது உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் எல்லா எம்எல்ஏக்களும் மினிஸ்டர் ஆக முடியாது. ஏன் மினிஸ்டர் ஆக முடியாது அப்படின்னா, எந்த கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வராங்களோ அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் தான் பெரும்பாலும் மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்க. அப்படி அவங்க மினிஸ்டர் பதவி கொடுக்கும்போது அதில் யாருக்கு எந்த எம்எல்ஏக்கு வந்து திறமை, அனுபவம், மக்கள்கிட்ட செல்வாக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு பார்த்து மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்க. அப்படி தான் கொடுக்கணும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, எவரி எம்எல்ஏ இஸ் நாட் எ மினிஸ்டர், பட் எவரி மினிஸ்டர் இஸ் அன் எம்எல்ஏ. இப்போ ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு துறை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து மினிஸ்டர் ஆயிடுவார். இப்படி தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா 43 டிபார்ட்மெண்ட்ஸ் இலாக்காக்கள் இருக்குது. இப்போ ஒரே மினிஸ்டர் கீழேயே 2-3 டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும், இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். இப்போ மினிஸ்டர்ஸ்லாம் யாருன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இப்போ திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு புதுசாக ஒருத்தர் மினிஸ்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு மினிஸ்டர்கிட்ட 2-3 டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, அவர்கிட்ட ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை வாங்கி இவர்கிட்ட புதுசாக மினிஸ்டர் ஆக்கணும்னு நினைக்கிறவர்கிட்ட கொடுத்து மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க. இல்லைனா அவருக்குன்னே புதுசாக ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அந்த டிபார்ட்மெண்ட்டு அவசியமாக தேவை, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முன்னேற்றம் தேவை அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் புதுசாக உருவாக்கி அவரை வந்து மினிஸ்டர் ஆக்குவாங்க. ஏன் சிஎம்ஏ ஒரு மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அவருக்குலேயும் சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். முக்கியமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிறது ஒவ்வொரு சிஎம் கீழே தான் இருக்கும். இப்படி தமிழ்நாட்டில் 34 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ எத்தனை பேர்னாலும் மினிஸ்டர்ஸாக இருக்கலாமா சட்டமன்றத்தில் அப்படின்னு சொல்லி கேள்வி வரலாம். அப்படிலாம் கிடையாது. ஆர்டிகல் 164(1)A படி மொத்த எம்எல்ஏக்களில் 15% தான் மினிஸ்டர்ஸாக இருக்க முடியும். அப்போ 234ல் 15%ங்கிறது 35. அப்போ 35 பேர் வரைக்கும் தான் மினிஸ்டர்ஸாக இருக்க முடியும். இப்போ தமிழ்நாட்டில் 34 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு மினிஸ்டருக்கு எம்எல்ஏவை விட கடமைகள், பொறுப்புகள், சலுகைகள், பவர் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மினிஸ்டராக இருக்கிறவங்களுக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் டிபார்ட்மெண்ட் பேர் போட்டு அவரோட பேர் போட்டு ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. ஆனால் எம்எல்ஏவுக்கு பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்திலலாம் ரூம் கிடையாது. அவர் சட்டமன்றத்துக்கு மட்டும் தான் போயிட்டு வர முடியும். அதே மாதிரி மினிஸ்டராக இருக்கிறவங்களுக்கு அவர் வீட்டில் துப்பாக்கி ஏந்த போலீஸ் வந்து பாதுகாப்பு நிற்பாங்க. ஸோ ஒரு எம்எல்ஏங்கிறவர் மக்களோட பிரதிநிதி மட்டும்தான். ஆனால் மினிஸ்டர்ங்கிறவர் மக்களோட பிரதிநிதி மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டோட பிரதிநிதியாகவும் இருப்பார். இதுதான் ஒரு எம்எல்ஏக்கும் மினிஸ்டருக்கும் உள்ள வித்தியாசம். அவங்களோட வேலை என்ன, சம்பளம் என்ன, பவர் என்ன, சலுகைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம். இப்போ எல்லா எம்எல்ஏக்கள் மேலேயும் எவ்வளோ கேஸ் இருக்குது. இப்போ ஒரு எம்எல்ஏ சரியாக வேலை பார்க்கல, அவர் தொகுதி பக்கமே 5 வருஷமாக வரலங்க, இப்போ அவரை எப்படிங்க பதவி நீக்கம் பண்ணுறது அப்படின்னா, ஒரு எம்எல்ஏவை எப்படிலாம் தகுதி நீக்கம் பண்ண முடியும், எப்படிலாம் பண்ண முடியாது, அவங்க மேலே என்னென்ன கிரிமினல் கேஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் இன்னொரு வீடியோவில் நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம். இதே மாதிரி தமிழ்நாடு அசம்பிளி பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அந்த லிங்க் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே நம்ம சேனலில் இருக்குது. அதில் போய் பார்த்து தமிழ்நாடு அசம்பிளி பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி எலெக்ஷன் வீடியோஸ் தொடர்ந்து போட போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாட்டு நடப்பு சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாக்களிப்பதே நம் கடமை, வாக்களிப்பதே நம் பெருமை. பாப்பு பேசாம எம்எல்ஏ ஆயிடு. எம்எல்ஏ ஆயிடு. அதுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும். அந்த கருமத்துக்கு படிப்பே தேவையில்லைக்கா.